லவோதிக்கேயா சபையினிடத்திலே கர்த்தர் எந்த நிறைவையும் காணவில்லை, பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை அவரிடத்தில். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் சரிசமமாக ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி 7 சபைக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அதில் 4 சபை குறை உள்ளது, 2 சபை குறையே இல்லாதது, 1 சபை எந்த விதமான நிறைவும் இல்லாதது. அப்படி ஒவ்வொரு சபைக்கையும் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் இப்பொழுதும் ஒவ்வொரு சபையையும் கவனித்து பார்க்கிறார். நான் சபை என்று சொல்வது கட்டிடத்தையோ டினாமினேஷனையோ அல்ல. கட்டடமும் டினாமினேஷனும் சபை ஆகாது. நீங்களும் நானும் தான் சபையாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சபை. ஏன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் இருந்தது, ஜனங்கள் அங்கே போனார்கள், இஸ்ரவேல் சபையார் அங்கே போனார்கள். ஆனால் ஆலயம் வருவதற்கு முன்பதாகவே கூடாரம் இருந்தது, இஸ்ரவேல் சபையார் அங்கே கூடி வந்தார்கள். கூடாரம் வருவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் சபையார் இருக்கிறார்கள். கூடாரம் ஆலயம் எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. சபை என்று சொல்லக்கூடியது உங்களையும் என்னையும், அதுதான் முதல்ல வந்தது. இப்பொழுதும் நீங்களும் நானும் தான் முதல்ல வந்தோம். ஆலயங்கள்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. அன்றைக்கி கூடி ஆராதித்தவங்களாம் ஒரு இடத்துல ஆராதித்தாங்க, ஆராதித்தவங்க சபையாக இருந்தார்கள். அப்புறம் ஆராதிக்கப்பட்ட இடம் சபையாக மாறியது. அதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இப்போது மிக முக்கியமாக கூடி வந்திருக்கிற நம்மிடத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா மனவாட்டி எப்படி இருக்கணும்னா, கரையற்றதும் பிழையற்றதுமான சபை, கற்புள்ள கன்னிகையான சபைன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 21:27 சொல்லும்போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. த பர்ஃபெக்ட் ஒன். இந்த 2000 வருஷம் கர்த்தர் காத்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா, த பர்ஃபெக்ட் ஒன், மிகச்சிறந்த, கரையில்லாமல் குறையில்லாமல் தேவனுக்கென்று அவரை போலவே பரிசுத்தமாக இருக்கிற ஒரு சபை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி நாம் அந்த சபையில் நாம் அவர் விரும்புகிற மனவாட்டியாக இருக்கிறோமாங்கிறது கேள்வியே. நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, சுய பரிசோதனை பண்ணி பார்க்க மாட்டோம். எவன் கெட்டவன், எவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். நாம் போகிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு பார்க்க மாட்டோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன்னா, இன்றைக்கி இயேசு வருவாரானால் நான் போவேனா, அந்த ஆராய்ச்சியை நம்ம வரமாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சபையில் மெம்பர் ஆகிட்டோம், ஒரு சபையில் சேர்ந்துட்டோம், நமக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நல்லது கெட்டதுக்கு வருவார், தசமாக காணி கொடுக்குறோம், ஸோ நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லலை. பைபிள் சொல்லுது, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற சபை. இன்றைக்கி சபையினுடைய நோக்கம் என்னவாயிருச்சுன்னா, உள்ளே பார்க்குறத விட வெளியே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. யோவான் 10 அவர் சொல்கிறாரு, 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அதென்ன உள்ளும் புறமும் மேய்ச்சல்? உள்ளும் புறமும் மேய்ச்சல். உள்ள என்ன மேய வேண்டியிருக்கு? வெளியே மேயறதை பற்றி நமக்கு தெரியுது. வெளியே மேயறதுங்கிறது ஆத்துமாதாயம், ஆசீர்வாதம் நிறையா இருக்குது வெளியே. ஆனால் தேவனுடைய ஆடு என்ன செய்யுமா, முதல்ல உள்ளதான் மேயுமா. அந்த வசனம் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லுது. என் வழியாய் பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ள மேயணும், முதல்ல உள்ள பர்ஃபெக்டாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு என்ன பார்க்கணும், நான் உள்ளே பார்த்துட்டு தான் அப்புறம் வெளியே பார்க்கணும். கணவனாகட்டும், மனைவியாகட்டும், விசுவாசியாகட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், கணவனை பற்றி குறை சொல்கிறதுல மனைவிக்கு ரொம்ப இஷ்டம், மனைவியை பற்றி குறை சொல்கிறதுல கணவனுக்கு இஷ்டம், விசுவாசியை குறை சொல்கிறதுல ஊழியக்காரனுக்கு இஷ்டம், ஊழியக்காரனை குறை சொல்கிறதுல விசுவாசிக்கு இஷ்டம். நீங்கள் ஏதாவது கேட்டோம்னா உடனே அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லை. உடனே அவங்கள பற்றின குறை, நீ பர்ஃபெக்டா, நீ சரியா அப்படின்னு சொல்லுவோம். அதை முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டோம். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும். உள்ள நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும்,
என்னை பற்றி ஆராயினோம். அதான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசு தெளிவாக சொல்கிறார், முதலில் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு, அதுக்கு பிறகு உன் சகோதரங்கிட்ட போகலாம். உலக பிரகாரமாக நம்மளே சொல்லுவோம், முதல்ல உன் முதுகில் உள்ளதை பாரு, அப்புறமா அடுத்தவன் முதுகில் உள்ளதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் அதை செய்கிறோமா? சபை அப்படி இருக்கா? உள்ளே பர்ஃபெக்டாக இருக்கா? நம்ம குடும்பத்தில் 1000 குழப்பம் இருக்குது. அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் பேசுகிறதெல்லாம் அடுத்த குடும்பத்தை பற்றி தான். அது சரியில்லை, அவன் பையன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, அவங்க போக மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி தேவன் விரும்புகிற மனவாட்டி சபையாக மாறுவோம்? அதாவது நம்மக்கிட்ட இப்போ இல்லாத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ பயம். பக்தி இருக்குது, பயம் இல்லை. பயபக்தின்னு சொல்லுவாங்க. பயபக்தியில் இப்போ பக்தி தான் இருக்குது, என்ன இல்லை? பயம் இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது கரெக்டாக ஆராதனைக்கு வந்துடுறோம், தசமாங்காணி கொடுத்துட்றோம், அப்புறம் என்னென்ன கூட்டங்களோ அட்டன் பண்ணுறோம். ஆனால் தேவனிடத்தில் பயம் இருக்குதா? வசனத்தின் மேலே வாஞ்சை இருக்குதா? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. முதல்ல உள்ளே உன்னை ஆராய்ச்சி பண்ணிப்பார், உன்னை சோதனை பண்ணிப்பார், உன்னை ரெடி பண்ணிக்கோ. ஏன்னா வருகை வரப்போகிறது வெளியே உள்ளவனுக்கு அல்ல, வருகை வரப்போகிறது உள்ளே உள்ளவனுக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அவிசுவாசிக்கு அல்ல, விசுவாசிக்கு. நியாய தீர்ப்பு தொடங்குறது வெளியிருந்து உள்ள அல்ல, நியாய தீர்ப்பு தொடங்குறது உள்ளிருந்து வெளியே. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மூப்பர்கள் ஆரம்பித்து தான் வெளியவே போகுது. எருசலேம் நகரம் எங்கும் போய் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? மூப்பரிடத்தில் ஆரம்பிக்குது, உள்ளதான் ஆரம்பிக்குது. அப்ப நாம எப்படி பர்ஃபெக்டா இருக்கிறோமா? கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிறது. அவர் சொல்றார், நான் விரும்புகிற, நான் பரிசுத்தராய் இருப்பது போல. ஸோ நம்ம இப்போ நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டோம். இன்னைக்கு வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், வெளியே மேய்ச்சலை கண்டடைவதற்கு ரெடியாக இருக்கிறோம். எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே ஒழிய, ஏன் ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? 5.5 லட்சம் புருஷர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. மாம்சத்தில் சொல்கிறேன், அவர் அப்புறம் ஆவியில் போனார், வேற விஷயம். மாம்சத்தில் அவர் பிரவேசிக்கவில்லை. ஏதோ ஒரு காரணம் அவரை தடுத்து நிறுத்திருச்சு, போக விடாமல் தடுத்துருச்சு. அங்கிருந்து புறப்பட்டவர்களில் ஒருத்தர் கூட போல, 2 பேர் மட்டும்தான் போனாங்கன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நாம அந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் we are கிறிஸ்டியன்ஸ். நாம் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள். நம்மகிட்ட ஆவி தான் இருக்கு, அனல் தான் இருக்கு. ஆனால் போவோமா? அதான கேள்வி. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான சில காரியங்களை ஆண்டவர் சொல்றார், அதை பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு 2-3 காரியம் மாத்திரம் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அதில் முதலாவது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனம் வாசிங்க. யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சபையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2:9 சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம், யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். யூதர், யூதா அப்படின்னா சபைக்குள்ள யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நமக்குள்ள ரோமன் என்றும் இல்லை. இப்போ நம்ம இதில் சொல்லணும்னா சபைக்குள்ள அந்த ஜாதி காரணம் இல்லை, இந்த ஜாதி காரணம் இல்லை, எந்த ஜாதி காரணம் இல்லை. இங்கே 2 கூட்டம் தான் இருக்குது. வசனம் சொல்லுது, யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். துதிக்கிறவர் என்று சொல்லியும், யூதானா துதின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், லேயாள் தன்னுடைய 4வது பையனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இது முதல் கொண்டு நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். துதின்னு அர்த்தம். அப்போ துதிக்கிறவர் என்று சொல்லியும், யூதர் என்று சொல்லியும், துதிக்கிறவர் என்று சொல்லியும் யூதராய் இராமல், துதிக்கிறவர்களாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். சபைக்குள்ள துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சாத்தானுடைய கூட்டம் ஒன்று உட்காந்துருக்குன்றார் ஆண்டவர். சர்ச்சுக்குள்ள சாத்தானுடைய கூட்டம் ஒன்று உட்காந்துருக்குதாமா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட 12 பேர் இருந்தான்.
அதில் ஒருத்தன் பிசாசா இருந்தான்னு இருக்கு பைபிளில். கேட்டின் மகன் அப்படின்னு இருக்கு. 12 பேர் அப்போஸ்தலர், அதில் ஒருத்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாஸ். இன்னைக்கு பரியேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான் பைபிளில், பேர் தான் பரியேசு. பரியேசுனா இயேசுவின் மகன் அர்த்தம். ஆனால் அவன் யாரு? பவுல் அவனை உற்று பார்த்து வசனம் சொல்லுது, அவன் நீதிக்கு பகைஞனும் கேட்டின் மகனுமாய் இருந்தான். பிசாசா இருக்கிறான். நம்ம இன்னைக்கு அப்படிதான் வசனம் சொல்லுது. துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனால் வசனம் சொல்லுது சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். ஒரு குரூப் அப்படி உட்காந்துருக்குமா சபைக்குள்ள. ஆனால் இவங்களும் விசுவாசி மாதிரி தான் இருப்பாங்க, யூதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க, துதிக்கிறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதான் பைபிள் சொல்லுது, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டால் சாத்தானுடைய கூட்டம். சர்ச்சுக்குள்ள ரொம்ப ஆச்சரியம், சர்ச்சுக்குள்ள சாத்தானுடைய கூட்டம். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்குள் சாத்தானுடைய கூட்டம். அப்படின்னா இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவனை கண்டுபிடிக்கிறது என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படின்னு. சபையினுடைய வேலையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதித்து கண்டறியணும். சபைக்குள்ள இருக்கிற கலை எதுன்னு தெரியணும், சபைக்குள்ள எது கலை எது கோதுமை மணின்னு தெரியணும், எது நல்ல கனி கொடுக்கிற மரம் எது நல்ல கனி கொடுக்காத மரம்னு தெரியணும், இது எது நல்ல கனி கொடுக்குது எது கசப்பான கனி கொடுக்குதுன்னு தெரியணும். எப்பவுமே அதுதான் நான் சொல்றேன். கடைசி காலத்தில் சபையினுடைய பிரச்சனை என்ன? ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு டீச்சர்கிட்ட கேளுங்களேன், உன் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய அகாடமிக் சைடு, அவங்க சைடில் இருக்கக்கூடியதான நிலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஒரு டீச்சர் 50 ஸ்டூடெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இவன் நல்லா படிக்கிற பையன், இவன் சரியாக படிக்க மாட்டான், இவன் கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டான், இவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், இவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை பற்றி கேளுங்க, அங்கே இருக்கிற நர்ஸ் சொல்லுவாங்க அந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் பற்றி, இவங்க இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க, இந்த கேஸ் பிழைக்காது, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க 1 மாதத்தில் இவங்க சரியாயிடும். அந்த டாக்டருக்கு தெரியும், நர்ஸுக்கு தெரியும். ஒரு ஃபேக்ட்ரியில் போய் கேளுங்க சூப்பர்வைசரை, யார் உண்மையாக வேலை செய்வான், யார் ஓபி அடிப்பான், யார் வேலை செய்ய மாட்டான், எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் சபையில் கேளுங்க, எந்த விசுவாசி பரலோகத்துக்கு போகும், யார் போகாது, எது ஆவரேஜாக இருக்குது. இப்போ இயேசுநாதர்ட்டே பாருங்கள், 12 பேர் வந்து அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் அதில் உங்களில் ஒருத்தன் பிசாசாக இருக்கிறான், முடிஞ்சு கதை, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆயிரக்கணக்கில் ஜனங்க யோவான் சனங்கிட்ட வராங்க. அவன் சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டி கொஞ்சம் வருது, தேவ ஆட்டுக்குட்டி கொண்டு வருது. அவன் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். உண்மையாக மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் வராங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை தேடி ஒன்று வருது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி வருது. அத்தனை பேரையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஏன் இவங்கெல்லாம் வேற மாதிரி இருப்பாங்களா? இல்லை, பார்க்கும்போதே அந்த ஆவியில் தெரியும், உணர்றான். இன்னைக்கு சபைக்குள்ள நமக்கு அது தெரியுமா? எல்லாரும் விசுவாசி தான், எல்லாரும் கையிலையும் பைபிள் தான் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணிவா பிரைஸ் லார்ட் சொன்னா அவர் நல்லவர், பிரைஸ் லார்டே சொல்லாமல் போயிட்டாருன்னா அவர் கெட்டவர். நம்ம பக்கத்தில் வந்து பாஸ்டர் உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னா அவர் நல்லவர். அவன் வருவான், பைபிள் வாசிப்பான், ஒழுங்காக இருப்பான், ஜெபம் பண்ணுவான், முடிஞ்சவன ஆராதனை முடிஞ்சவன வண்டி ஏறி போயிடுவான், அவர் கெட்டவர், திமிர் பிடிச்சவர். நம்ம வியூவில் ஒரு பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டார், திமிர் பிடிச்சவர். இவர் யாரு? அவர் எவ்வளோ பணிவுன்றீங்க, நிமிர்ந்து கூட நிற்க மாட்டார். அப்புறம் அவன் தான் கவுப்பான் மொத்தமாக. அப்புறம் என்ன சொல்றது? நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பிரதர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சிஸ்டர் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம வெளியே வச்சு முடிவு பண்ணிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு ஒரு சாத்தானுடைய கூட்டம் ஒன்று சபைக்குள்ள உட்காந்துருக்கு.
இந்த சாத்தானுடைய கூட்டத்தை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறார் ஆண்டவர். சாத்தானுக்குரிய சுபாவம் அவர்களுக்கும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். என்ன சுபாவம்? 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சுபாவத்தில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தூஷணம் சொல்றது, அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசுறது, அடுத்த ஊழியத்தை கேவலமாக பேசுறது, அடுத்த விசுவாசிய, அடுத்த சபையை, அவங்கள பற்றி குறைகளை பேசுறது. இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய வேலை. எப்படி சொல்றீங்க? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இவனுக்கு வேலையே டே அண்ட் நைட் என்னது? குற்றம் சாட்டுறது. அதுவும் எங்க போய் சொல்றது? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது. இவன் பண்றத பாருங்க, அவன் என்ன தப்பு பண்றான் பாருங்க, அங்க பாருங்க, அவன் என்ன பார்க்கறான் பாருங்க, என்ன ஃபோனில் பார்க்குறான் பாருங்க, அவன் பண்ணுறான் பாருங்க, அவன் டிவியில் என்ன பார்க்குறான், அவன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்படின்னு குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? வாசிங்க, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு ரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். நல்லா கவனிங்க, வசனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அவன் போட்டிருக்கிறது என்ன வஸ்திரம் தெரியுமா? 3வது வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் அழுக்கு வஸ்திரம் தான் போட்டிருக்கான். அவன் வஸ்திரம் அழுக்கு ஆயிடுச்சு. யாரு? யோசுவா என்கிற பிரதான தூதன். யார் இந்த யோசுவா? ஆகாய் புஸ்தகம் சொல்லுது 1வது வசனத்தில், தேவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு 3 முக்கியமான பேரை செலக்ட் பண்றார். அதுல ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யோசுவா, செருபாபேல், இன்னொன்று அவர் ஆவியை ஏவின மனுஷர்கள் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த யோசுவா யாரு? தேவாலயம் கட்டுவதற்கு என்று செலக்ட் பண்ணப்பட்டவன். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் விழுந்து போனானோ, என்ன நடந்ததோ தெரியாது, அவன் வஸ்திரம் அழுக்காகி விட்டது. இப்பொழுது சாத்தான் குற்றம் சுமட்டும்படி அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானுடைய வேலை என்ன? வெளிப்படுத்தல் 12 நாம் வாசிச்சோம், இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். இந்த சுபாவம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் வாயிலே துதியை தவிர தூஷணமானது ஒன்றும் வரக்கூடாது.